மாடுகளை திருடிச் சென்ற திருடன் போலீசில் சிக்கிவிடுவோமா என்ற பயத்தில் திருடிய இடத்தில் அட்டையில் மாடு இருக்கும் இடத்தை எழுதி வைத்துவிட்டு மாடுகளை விட்டுச் சென்ற சுவாரஸ்யம். செந்தூர் எக்ஸ்பிரஸ் ரயிலில் கூடுதல் பெட்டிகள் இணைக்க பரிசீலிக்கப்படும் என்று மதுரை கோட்ட மேலாளர் சரத் ஸ்ரீவஸ்தா தெரிவித்தார். மாடுகளை திருடிச் சென்ற திருடன் போலீசில் சிக்கிவிடுவோமோ என்ற பயத்தில் திருடிய இடத்தில் அட்டையில் மாடு இருக்கும் இடத்தை எழுதி வைத்துவிட்டு மாடுகளை விட்டு சென்ற சுவாரஸ்யம். தூத்துக்குடி மாவட்டம் சாத்தான்குளம் அருகே உள்ள ஞானியார் குடியிருப்பை சேர்ந்தவர் பட்டுராஜ். இவருக்கு சொந்தமான தோட்டம் புதுக்குளம் சந்திப்பு பகுதியில் உள்ளது. அந்த தோட்டத்தில் 5க்கும் மேற்பட்ட பால் கறவை மாடுகளை வளர்த்து தினமும் பால் கறந்து விற்பனை செய்து வருகிறார். இந்த நிலையில் கடந்த ஞாயிற்றுக்கிழமை பட்டுராஜ் தோட்டத்தில் கட்டப்பட்டிருந்த மாடுகளில் 2 மாடுகள் மட்டும் திருடு போயிருந்தது தெரிய வந்தது. இது தொடர்பாக பட்டுராஜ் சாத்தான்குளம் காவல் நிலையத்தில் புகார் அளித்திருந்தார். மேலும் தனது மாடுகளை கண்டுபிடிப்பதற்காக அருகில் இருந்த கண்காணிப்பு கேமராக்களில் தீவிரமாக சோதனை செய்துள்ளார். அதோடு மட்டுமில்லாமல் வள்ளியூர் மற்றும் மேலப்பாளையம் மாட்டு சந்தைக்கு சென்று தனது மாடுகளின் புகைப்படத்தை காண்பித்து யாரும் கொண்டு வந்தால் தனக்கு தகவல் தெரிவிக்கும்படி கூறியுள்ளார். இந்த நிலையில் இன்று காலை பட்டுராஜ் வழக்கம் போல் தோட்டத்திற்கு சென்றுள்ளார். தோட்டத்தின் வாசலில் இருந்த வேலியில் ஒரு அட்டை கட்டப்பட்டிருந்தது. அந்த அட்டையில் உங்களது மாடு சங்கரன் குடியிருப்பு கெபி அருகே உள்ள புளிய மரத்து அடியில் கட்டப்பட்டுள்ளது, லொகேஷன் எட்டமொழி ரோடு என்று குறிப்பிடப்பட்டிருந்தது. உடனே பட்டுராஜ் அதில் குறிப்பிடப்பட்டிருந்த இடத்திற்கு வேகமாக சென்றார். அங்கு இவரது 2 மாடுகளும் கட்டப்பட்டிருந்ததை கண்டு மகிழ்ச்சியில் மாடுகளை அவிழ்த்து தனது தோட்டத்திற்கு கொண்டு வந்தார். பின்னர் தோட்டத்தில் மாடுகளை கட்டி வைத்து அதற்கு தவிடு மற்றும் தண்ணீரை வைத்து மகிழ்ந்தார். மாடுகளை பட்டுராஜ் தீவிரமாக தேடி வருவதை அறிந்த திருடர்கள் அட்டையில் மாடு இருக்கும் இடத்தின் விவரத்தை எழுதி வைத்துவிட்டு மாடுகளை விட்டு சென்றுள்ளது தெரிய வந்துள்ளது. இது தொடர்பாக சாத்தான்குளம் போலீசார் மேலும் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். இந்த சம்பவம் அப்பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. தொடர்ச்சியாக சாத்தான்குளம் பகுதியில் இரவு நேரம் ஆடு மாடு திருட்டு போவது வழக்கமாக உள்ளது. காவல்துறை இரவு நேரத்தில் ரோந்து சென்று தடுக்க பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். செந்தூர் எக்ஸ்பிரஸ் ரயிலில் கூடுதல் பெட்டிகள் இணைக்க பரிசீலிக்கப்படும் என்று மதுரை கோட்ட மேலாளர் சரத் ஸ்ரீவஸ்தா தெரிவித்தார். திருச்செந்தூர் ரயில்வே நிலையத்தில் அம்ருத் பாரத் திட்டத்தில் ரூபாய் 8.16 கோடி செலவில் வளர்ச்சி மற்றும் விரிவாக்க பணிகள் நடைபெற்று வருகிறது. இப்பணிகளை மதுரை ரயில்வே கோட்ட மேலாளர் சரத் ஸ்ரீவஸ்தா நேற்று ஆய்வு செய்தார். அப்போது ரயில்வே நிலையத்தில் நடைபெற்று வரும் புதிய கட்டுமான பணிகள், கார் பார்க்கிங், மோட்டார் சைக்கிள் பார்க்கிங், பயணிகள் ஓய்வறை, ரயில்வே பிளாட்பாரம் உள்ளிட்ட வளர்ச்சி திட்ட பணிகளை சுமார் 2 மணி நேரத்திற்கு மேலாக ஆய்வு மேற்கொண்டார். பின்னர் அவர் கூறியதாவது: திருச்செந்தூர் ரயில்வே நிலையத்தில் அம்ருத் பாரத் திட்டத்தில் ரூபாய் 8.16 கோடி செலவில் விரிவாக்க பணிகள் மற்றும் புதிய கட்டிட பணிகள் நடைபெற்று வருகின்றன. பெரிய ரயில்வே நிலையங்களுக்கு இணையாக இந்த ரயில்வே நிலையம் அனைத்து வசதிகளுடன் தரம் உயர்த்தப்படும். இந்த பணிகள் இந்த ஆண்டு இறுதிக்குள் நிறைவடையும். செந்தூர் எக்ஸ்பிரஸ் ரயிலில் கூடுதல் பெட்டிகள் இணைக்க பயணிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர். அந்த ரயிலில் கூடுதல் பெட்டிகளை இணைக்க பரிசீலிக்கப்படும். இவ்வாறு அவர் கூறினார். ஆலந்தலை ஆலயத்தில் இயேசுவின் திரு இருதய 350வது யூபிலி துவக்க விழா மறைமாவட்ட ஆயர் ஸ்டீபன் கொடியேற்றி வைத்தார். மாதத்தின் முதல் வெள்ளியான இன்று தூத்துக்குடி மறைமாவட்ட ஆயர் மேதகு ஸ்டீபன் அந்தோணி திருச்செந்தூர் அடுத்த ஆலந்தலை திருத்தலத்திற்கு வருகை தந்தார். அவருக்கு திருத்தல அதிபர் மற்றும் ஊர் மக்களாலும் வரவேற்பு அளிக்கப்பட்டது. தொடர்ந்து ஆயர் ஸ்டீபன் ஆலயத்தில் அமர திரு இருதய வழிபாடு திருத்தல அதிபர் சில்வெஸ்டரால் வழி நடத்தப்பட்டது. தொடர்ந்து ஆயர் புனித மார்கரிட் மரியாளுடன் புனித பொருளால் இறை மக்களுக்கு ஆசீர்வாதம் வழங்கினார். பின்னர் மறைமாவட்ட ஆயர் ஸ்டீபன் அந்தோணி, மறைமாவட்ட முதன்மை குரு பன்னீர்செல்வம், மணப்பாடு மறைமாவட்ட முதன்மை குரு அருட்பணி பென்சிகர் ஆகியோர் முன்னிலையில் யூபிலி ஆண்டு திருக்கொடியேற்றம் நடைபெற்றது. அதனைத் தொடர்ந்து நற்கருணை சிற்றாலயமும் புனிதர்கள் பயன்படுத்திய புனித பொருட்கள் நற்கருணை ஆலயத்தில் இறை மக்களுக்காக காட்சிப்படுத்தப்பட்டது. தூத்துக்குடி அரசு மருத்துவமனையில் சிறுமிக்கு பிளாஸ்டிக் சர்ஜரி, ஒட்டிய விரல்கள் பிரிக்கப்பட்டது. பிளாஸ்டிக் சர்ஜரி துறை மருத்துவர்கள் சாதனை. தூத்துக்குடி டிஎம்பி காலனி பகுதியை சேர்ந்தவர் சுரேஷ். சுமதி தேவிகா தம்பதிகளின் 7 வயது மகள் செல்வ ஸ்ரீஜா 1ஆம் வகுப்பு படித்து வருகிறார். செல்வ ஸ்ரீஜா பிறக்கும் போதே அவரது வலது கையில் 3வது மற்றும் 4வது விரல்கள் ஒட்டி பிறந்துள்ளார். இதன் காரணமாக விரல்கள் வளர்ச்சி அடைய செல்வ ஸ்ரீஜாவிற்கு சாப்பிடுவதற்கு மற்றும் எழுதுவதற்கு கடினமாக இருந்துள்ளது. இதைத் தொடர்ந்து கூலி தொழிலாளியான சுரேஷ் தனது மகளின் கைவிரலை சரி செய்ய
பணம் இல்லாத காரணத்தினால் தூத்துக்குடி அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் கடந்த 2022ஆம் ஆண்டு பிளாஸ்டிக் சர்ஜரி பிரிவை நாடியுள்ளார். இதைத் தொடர்ந்து பிளாஸ்டிக் சர்ஜரி பிரிவில் பணிபுரிந்து வரும் டாக்டர் ராஜ்குமார் தலைமையிலான மருத்துவர்கள் சிறுமி ஸ்ரீஜாவை தொடர் பரிசோதனை செய்து இரத்த நாளங்கள் பாதிப்பு ஏற்படாத வண்ணம் கடந்த 2022ஆம் ஆண்டு அறுவை சிகிச்சை மூலம் 2 விரல்களையும் தனித்தனியாக பிரித்து வெற்றிகரமாக அறுவை சிகிச்சை செய்து சாதனை படைத்துள்ளனர். இதைத் தொடர்ந்து தற்போது 1ஆம் வகுப்பு படித்து வரும் செல்வ ஸ்ரீஜா சாதாரணமாக மற்ற குழந்தைகளுக்கு விரல்கள் செயல்படுவது போல் விரல்கள் இயக்கம் செயல்படுவதால் எழுதுவது, சாப்பிடுவது போன்ற பணிகளை எளிதாக செய்து வருகிறார். இந்த சாதனையை புரிந்த மருத்துவக் குழுவை மருத்துவக் கல்லூரி முதல்வர் உள்ளிட்டோர் பாராட்டினர். இவ்வாறு கைவிரல் ஒட்டி பிறப்பது சுமார் 4000 முதல் 5000 குழந்தைகள் பிறப்பில் ஒரு குழந்தைக்கு இவ்வாறு வருகிறது. இவ்வாறு பிறக்கும் குழந்தைகள் முதலிலேயே அரசு மருத்துவமனைக்கு கொண்டு வந்தால் அவர்களுக்கு உரிய சிகிச்சை அளிக்கப்பட்டு பிளாஸ்டிக் சர்ஜரி துறை மூலம் பாதுகாப்பு சிகிச்சை அளிக்கப்படும். ஒரு 5 வயது சிறுமியானவள் வலது கையில் 3, 4 ஆகிய விரல்கள் ஒட்டி பிறந்து கையின் செயல்திறன் குறைந்ததால் ஒவ்வொரு தடவையும் கையை மடக்கி நீட்டும் போது வலி இருந்த காரணத்தினால் எங்கள் ஒட்டு உறுப்பு அறுவை சிகிச்சை துறைக்கு 22ஆம் வருடம் எங்களை அணுகினார். நாங்கள் பலகட்ட சோதனைக்கு பின்பாக அந்த குழந்தைக்கு 2 விரல்களையும் பிரித்தெடுப்பதில் அறுவை சிகிச்சை செய்து சரி செய்தோம். இந்த அறுவை சிகிச்சையில் என்ன ஒரு நுணுக்கம் என்றால் 2 விரல்களுக்கும் உரிய இரத்தோட்டங்களில் பாதிப்புகள் ஏற்படலாம். அதை சரியாக நேர்த்தியாக பிரித்தெடுத்து இன்று அந்த 2 விரல்களும் நல்ல செயல்திறனோடு உள்ளது. அந்த சிறுமிக்கு எல்லோருடைய கையில் இருக்கும் விரல் மாறி ஒட்டுறுப்பு அறுவை சிகிச்சை துறை பிளாஸ்டிக் சர்ஜரி மூலியமாக நாங்கள் செய்துள்ளோம். இதை தூத்துக்குடி அரசு மருத்துவமனை ஒட்டுறுப்பு சிகிச்சை துறையில் நாங்கள் நிறைவேற்றியுள்ளோம். இன்று அந்த சிறுமி எல்லோரும் மாதிரியும் எல்லா வகையான செயல்பாடுகளையும் இந்த அறுவை சிகிச்சை மூலமாக சந்தோஷமாக செய்கிறாள். இந்த சிகிச்சையானது நமது தமிழ்நாடு அரசு மருத்துவ காப்பீட்டு திட்டம் மூலியமாக செய்யப்பட்டது. மேலும் இந்த மாதிரி சிகிச்சை முறைகள் நமது தூத்துக்குடி அரசு மருத்துவமனையிலே சிறப்பாக செய்கிறோம் என்பதையும் நாங்கள் தெளிவாக தெரிவித்துக் கொள்கிறோம்.